மாயாக்கு எடுத்த Dress அப்படியே கதிருக்கு கச்சிதமா இருக்கு பாருங்களேன். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் இருக்கும் போல இருக்கு. டேய் நல்லா இருக்குடா. கேக் கட் பண்ணலாம். கதிர் வேற மீட்டிங்கு போகணும்னு சொல்றான்ல. மாயா, நீ என்ன கேட்க போறேன்னு நான் சொல்லட்டுமா? இந்த Dress சொன்னபடி மாமா கையாலேயே நீ குடுக்க வச்சிட்ட. கேக்க எப்படி கட் பண்ண வைக்க போறேன் தானே? நீ இப்படி கேக்குறதே சர்ப்ரைஸா இருக்கு மாயா. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. மாயா, என்ன நீ? ஏதாவது பண்ணுவேன் சேனு, வெயிட். அப்போ கேக் கட் பண்ணட்டும். எல்லாரும் அவனை ஜீவான்னு நினைச்சு வாழ்த்து சொல்லுங்க. பெரியப்பா சொல்லுமாயா. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னன்னு சொல்லு. கேக் கட் பண்ண நேரமாகுது. பெரியப்பா, அப்போ சின்ன பையன், கதிருக்கு தான் ஜீவாவோட வயசு. அதனால கதிரை வச்சே கேக் கட் பண்ணலாமா? ஆமா பெரியப்பா, மாயாக்கா சொல்றதுதான் கரெக்ட். நீ சொல்றது நல்ல யோசனையா இருக்குமா? எங்க யாருக்குமே இது தோணல பாரு. அம்மா அதெல்லாம் வேண்டாம். அப்பவே கேக் வெட்டட்டும். பெரியப்பா, இந்த பர்த்டே Dress கூட கதிருக்கு தானே கொடுத்திருக்கோம். நாம வருஷம் வருஷம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். ஆனா கதிருக்கு தான் அப்படி பண்றதே கிடையாது. அதெல்லாம் வேணாமாயா. பெரியப்பா, ஜீவாவோட சின்ன வயசு செலவு பண்ணும்போது, சின்ன வயசு ஜீவா முகத்தை யோசிக்கும் போது பெரியம்மா அவங்களே அறியாம கதிர் மாதிரி தானே செஞ்சாங்க. அன்னைக்கு பூஜையில கூட ஒரு பையன் வராம போய் கதிர் தானே வந்து உட்கார்ந்து பூஜைக்கு உதவியெல்லாம் செஞ்சான். நம்ம குடும்ப வாரிசு கிடைக்கிறதுக்கு கதிர் ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கான். அவனும் நம்ம வீட்டு பையன் தானே, அவன் விட்டுட்டுமே.